உங்களுக்கு தெரியுமா, ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய 3 விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்யூச்சரில் நானோ டெக்னாலஜி எல்லாம் வேறு லெவலுக்கு டெவலப் ஆகிருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம யாரும் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம்ட்டு நோக்கியாவோட சிஇஓவே சொல்லியிருக்காரு. அவரே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம இருக்கிற காலகட்டத்தில் விஆர் ஹெட்செட்ஸ், அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம இந்த அனிமல்ஸை வளர்த்து அதுக்கப்புறம் அதை கொண்டு அதோட மீட்டை நம்ம சாப்பிடவே மாட்டோம். அதுக்கு பதிலாக லேபில் செய்யக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் மீட்டை தான் சாப்பிடுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, மனிதர்கள் சாப்பிட்றதுக்காக நம்ம நிறைய அனிமல்ஸை வளர்க்குறோம். அந்த அனிமல்ஸ்னால நம்ம பூமியோட ஹீட் 22% அதிகமாகுதான். அதனால குளோபல் வார்மிங் அதிகமாகும் போது இந்த ஒரு விஷயத்தை நம்ம மாற்றிக்க வேண்டிய அவசியம் வரும்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம் என்னன்னா, ஃபியூச்சரில் சினிமா தேட்டர்ன்ற ஒரு கான்செப்டே இருக்காது. அதுக்கு பதிலாக விஆர் ஹெட்செட்ஸ்லேயே அதை விட சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுனால நம்ம யாருமே தேட்டருக்கு போக மாட்டோம். ஸோ தேட்டர்ஸ் எதுவுமே இந்த உலகத்தில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.